கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், ஒவ்வொரு நாளும் அற்புதமாய் நடத்துகிற தேவனை நாம் நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். இந்த நாள் காலை வேளையில் கூட கர்த்தர் ஒரு வார்த்தையை என் இருதயத்திலே கொடுத்தார். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று கர்த்தருக்குள்ளே நான் வாஞ்சிக்கிறேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18வது அதிகாரம் 6வது வசனம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18வது அதிகாரம் 6வது வசனம். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். அவண்ணமே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 15வது வசனத்தின் முதல் பகுதி, என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? இந்த 2 வசனங்களையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது குயவனுக்கு தன்னுடைய இஷ்டப்படி செய்யக்கூடிய அதிகாரம் அவனுடைய கருத்திலே இருக்கிறது. அவனுடைய விருப்பத்தை அவன் எப்படி வேண்டுமென்றாலும் மாற்றிக்கொள்ளலாம், எந்த ரூபத்தில் வேண்டுமென்றாலும் மாற்றிக்கொள்ளலாம். அவன் என்ன ஐடியா வைத்திருக்கிறானோ அதன்படி மாற்றிக்கொள்ள அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஏன்னா மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே நாம் பார்க்கும்போது, என்னுடையதை என் இஷ்டத்திற்கு செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? அப்போது கர்த்தர் தனக்கு உரியதை தன்னுடைய இஷ்டப்படி செய்வார். ஆமென். நாம் கர்த்தருக்கு உரியவர்களாய் இருப்போம் என்றால், ஆமென், அவர் விரும்புகிறபடி நம்மை வனைந்து பயன்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ? அப்போ இந்த குயவன் என்னதான் செய்தார் என்று அதனுடைய முந்தின வசனம், அதாவது 18வது அதிகாரம் 4வது வசனம், எரேமியா 18:4, குயவன் வனைந்து கொண்டிருந்த போது மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். ஆமென். அப்போது குயவன் செய்தது போல உங்களுக்கு செய்யக்கூடாதா? இஸ்ரவேல் ஜனங்களே, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகளே, நாம் எல்லாரும் கர்த்தருடைய கரத்திலே களிமண்ணாக இருக்கிறோம். அப்போது அந்த குயவன் அதை ஒரு பாத்திரமாக வனைந்து கொண்டு இருந்தபோது அவனுடைய கையிலே அது கெட்டு போயிற்று, அது நாசமாகி போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு, திருத்தமாய் என்றால் அதை சரியானபடி செய்யும்படிக்கு, தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி, எங்கே தான் தன் பார்வைக்கு, அந்த குயவன் அவனுடைய பார்வைக்கு அந்த பாத்திரம் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அதன்படி அந்த பாத்திரத்தை வேறு ஒரு பாத்திரமாக வனைகிறான். முதல்ல ஒரு பாத்திரமாக ஒரு பானைன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு ஒரு பானை மாதிரி அவன் வனைந்து கொண்டிருக்கிறான். அப்போது அதனுடைய கழுத்து பகுதி இல்லைன்னா அதனுடைய அடிப்பகுதி ஏதோ ஒரு பகுதி அது அவனுடைய கையிலிருந்து அது தனியாக வேர் பிரிந்து அது பிஞ்சு போயிடுச்சு. அந்த மண் கையிலிருந்து அது ஒன்றோடொன்று ஒட்டாதபடிக்கு அது என்ன செய்துட்டு நாசமாயிற்று, அது கெட்டு போயிடுச்சு. அப்போது அவன் என்ன செய்கிறான்? குயவன் நினைத்திருந்தால் அந்த மண்பாண்டத்தை அவன் தூர போட்டிருக்கலாம். இது இனி வேஸ்ட்டு அப்படி என்று அவன் தூர போட்டிருக்கலாம். ஆனால் அந்த குயவன் அதை தூர போட அவனுக்கு மனம் இல்லை. ஆமென். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறதான ஒரு வார்த்தை. எத்தனையோ தரம் குயவனுடைய கரத்திலே நாம் கெட்டு போயிருக்கிறோம். எத்தனை தரம் குயவன் நம்மை அவருடைய பார்வைக்கு உகந்த ஒரு பாத்திரமாக வனைந்து பயன்படுத்த வேண்டும் என்று விரும்பி வனைகிறார். வனையும் போது அந்த உபத்திரவங்கள், அந்த வேதனை பட முடியாதபடிக்கு நம்ம என்ன செய்கிறோம்? போதும் என்று சொல்லி நாம் ஒதுங்கி விடுகிறோம். ஏன்னா குயவனுடைய கரத்தில் ஒரு களிமண் வந்தால் அவன் அதை கையில் வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க மாட்டான். அந்த மண்ணை நன்றாக தண்ணி விட்டு அவன் பிசைந்து காலால் அவன் மிதித்து அந்த மண் எந்த ஒரு கல்லா, எந்த ஒரு தூசி துரும்பு ஒன்றும் இல்லாதபடி அந்த மண்ணை வேறு பிரித்து அவன் அதை ஒரு பாண்டமாக, ஒரு பாத்திரமாக உருவாக்க தகுந்த விதத்தில் அதை என்ன செய்கிறான்? அது சரியான ஒரு பக்குவப்படுத்துகிறான்.
பக்குவப்படுத்துகிறார். பக்குவப்படுத்தும் போது சில வேளைகளில் வலிக்கும், ரொம்ப வலிக்கும். அந்த நேரத்தில் சிலர் ஒதுங்கி விடுகிறோம். ஆமேன். பல நேரங்களில் இப்படி தான் நடக்கிறது. அப்போது குயவன் நினைத்தால் அதை தூர போட்டுடலாம். இது இனி வேண்டாம், எவ்வளவோ மண்கள் இருக்கிறது, எவ்வளவோ இருக்கிறது, எக்கச்சக்கமாக இருக்கிறதே, எத்தனை வேண்டுமென்றாலும் வேறு பாத்திரம், வேறே மண் எடுத்து நான் வேற ஒரு பாத்திரம் வனையலாமே, இந்த கெட்டு போனது இனி எதற்கு என்று சொல்லி அவன் தூர போட்டிருக்கலாம். ஆனால் அப்படி எரிந்து விடவில்லை. குயவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. திருப்பி இதை வனைந்து பார்ப்போமே, இனி என்னுடைய பார்வைக்கு, என்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி இதில் இன்னொரு பாத்திரமாக வனைவோமே என்று குயவன் நம்பிதான் நம்மை திரும்பவும் வணைகிறார். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கெட்டுப்போன பல அனுபவங்கள், ஆமீன், கர்த்தருக்கு பயன்படாத பல அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது குயவன் மறுபடியும் ஒரு நம்பிக்கை வைக்கிறார். ஆமீன், ஹல்லேலூயா. அவர் நம்பிக்கை வைத்து மறுபடியும் ஒரு விசை கூட இதை வனைந்து பார்ப்போம் என்று சொல்லி தன்னுடைய பார்வைக்கு சரியாய் கண்டபடி, ஆமீன், அவர் அடுத்த லெவலில் இனி இன்னொரு பாத்திரம், இதுவரை செய்த ஒரு பாத்திரமாக அல்ல, இனி ஒரு புதிய பாத்திரமாக வனையும்படி அவர் என்ன செய்கிறார்? வேறு பாண்டமாக வனைகிறார். ஆமீன், ஹல்லேலூயா. அப்படி தான் இன்றைக்கு நம்மள அநேகர் எத்தனையோ நேரம் உடைந்து போனோம், சுக்கு நூறாகி போனோம். குயவனுடைய கரத்தில் இருந்து உடைந்து போன இருக்கிறது கர்த்தருடைய கரத்தில் தான். ஆனால் பல நேரங்களில் வேதனைகள், நெருக்கங்கள், பாடுகள், உபத்திரவங்கள் வரும்போது, உடைக்கப்பட்ட அனுபவங்கள் வரும்போது எத்தனை நேரம் கர்த்தரை மறுதலித்திருக்கிறீங்க, எத்தனை நேரம் கர்த்தரை முறுமுறுத்திருக்கிறீங்க, எத்தனை நேரம் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போயிருக்கிறீங்க. ஆனாலும் இரக்கமுள்ள தெய்வம் என்ன செய்தார் தெரியுமா? அந்த களிமண்ணை அப்படியே தூக்கி வீசி இருக்கலாம், அவர் நினைத்தால் வீசி இருக்கலாம். ஆனால் இல்லை, அவர் திரும்ப, அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஒருக்கா கூட, ஒரு விசை கூட இதை நாம் திரும்ப வனைவோமே என்று வனைந்து இன்னொரு புதிய பாத்திரங்களாக நம்மை அவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பேரால் விசுவாசிக்க முடிகிறது இந்த காலை வேளையிலே? ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசை இருக்கிறது. ஆனால் சில ப்ராசஸ் வழியாக கடந்து போக தான் யாருக்குமே விருப்பமில்லை. ஆமீன், ஹல்லேலூயா. உலக பிரகாரமாக பார்த்தோன்னா கூட ஒரு சீவப்படாத ஒரு பென்சில் ஒரு நாளும் அதை எழுத முடியாது. ஆமீன், ஹல்லேலூயா. ஒரு பென்சிலை அதை சீவனா தான் அது எழுத முடியும். ஹல்லேலூயா. இன்னொன்று, செங்கல் இருக்கிறதே, களிமண்ணினால் அதை செய்து சுடப்படாத ஒரு செங்கல் ஒருபோதும் ஒரு கட்டடம் கட்டுவதற்கு அது உபயோகப்படாது. அது மாதிரி புடமிடப்படாத ஒரு பொன் எதற்கும் பயன்படாது. அது மாதிரி தான் அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தரால் உருவாக்கப்படாத எந்த ஒரு மனிதனும் கர்த்தரால் பயன்படுத்த முடியாது. ஆமேன். இந்த காலை வேளையிலே கர்த்தரால் உருவாக்கப்படுவதற்கு நம்மை அர்ப்பணித்தோம் என்றால் கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். உருவாக்கப்படும் போது சில கஷ்டங்கள், சில நஷ்டங்கள், சில இழப்புகள், சில வேதனைகள், அதை நாம் தாங்கி கொள்ள வேண்டும். இதை தாங்கி கொள்ள முடியாதபடிக்கு தான் பல நேரங்களில் கர்த்தரை விட்டு அநேகர் பின்வாங்கி போகிறாங்க. போதும். அப்போது ஆண்டவர் அவருடைய பார்வைக்கு சரியானபடி திருப்பி வணைய முடியாது. ஏன்னா அந்த மண் ஒத்துக்கொண்டால் மாத்திரமே அந்த குயவன் அதை சரியான ஒரு லெவலில் அவன் விரும்புகிறபடி, அவன் எதிர்பார்க்கிறபடி அதை ஒரு வெசலாக அவன் மாற்ற முடியும். இந்த மண் ஒத்துழைப்பு கொடுக்காத வரைக்கும் அந்த குயவனால் எந்த ஒரு பாத்திரமாகவும் வணைய முடியாது. ஆமேன், ஹல்லேலூயா. அப்போது ஒரு குயவனுடைய கரத்தில் இருக்கிற களிமண் எப்படி இருக்கும் என்றால் அது தன்னை அர்ப்பணிக்கும். ஆமேன், அது தன்னை அர்ப்பணிக்கும். என்ன வேணும்னாலும் செய்துக்கோங்க, நான் பயன்பட வேண்டும், என்னை பயன்படுத்துங்க, என்னை என்ன வேணாலும் நீங்கள் செய்து ஒரு விலையேறப்பட்ட ஒரு பாத்திரமாக என்னை நீங்கள் பயன்படுத்துங்க என்று அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு களிமண்ணை குயவன் மிதிப்பான். ஆமேன். மிதித்து அவன் அதை பண்படுத்தி அதை உருவாக்கி ஒரு பாத்திரமாக வனைந்து சக்கரத்திலே சுழற்றி பல ப்ராசஸ் கடந்து கடைசியாக அது அக்கினிக்குள்ளாக போகிறது. ஆமேன், ஹல்லேலூயா. அது நன்றாக வெந்த பிறகுதான் அது ஒரு நல்ல பாத்திரமாக வெளிவருகிறது. ஆமேன், ஹல்லேலூயா. இப்பேற்பட்ட சில ப்ராசஸ் கடந்து வரும்போது தான் அந்த பாத்திரம்
மனிதன் பிரயோஜனப்படுத்தக்கூடிய அல்லனா உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக மாறுகிறது. ஆமேன் ஹல்லேலூயா. நம்ம கடையில் போய் மண் பாத்திரங்களை வாங்கும்போது அப்படி கொட்டி பார்த்து தட்டி பார்த்து வாங்குகிறோமே, ஏன் தெரியுமா? அது சரியாக வெந்திருக்கிறதா என்று பார்த்து வாங்குகிறோமே. அப்போ குயவனுடைய கரத்தில் களிமண்ணாக இருக்கிற நம்மை கர்த்தர் பயன்படுத்தணும்னா அவர் சரியாக அதை சீர்படுத்தி அதை சரியாக வனைந்து தான் வெளியே கொண்டு வருவார். ஆமேன் ஹல்லேலூயா. கெட்டு போன எத்தனையோ நேரங்கள் குயவனுடைய கரத்தில் இல்லாமல் போன எத்தனையோ நேரங்கள் ஹல்லேலூயா. ஆனால் குயவன் நம்மேல் வைத்த ஒரு பெரிதான எதிர்பார்ப்பு இருக்கிறது, அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிற ஒரு எய்மோட தான் நம்மை கர்த்தர் மறுபடியும் வணைகிறார் என்பதை இந்த காலை வேளையிலே தேவ பிள்ளைகள் மறந்து விட வேண்டாம். ஆமேன். இப்போது யாரெல்லாம் கர்த்தாவே என்னை மறுபடியும் வனைந்து நீர் பயன்படுத்துங்க என்று ஒப்பு கொடுக்க முடியும்? ஆமேன் ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு தைரியமாக சொல்ல முடியும், ஆண்டவரே உம்முடைய கரத்தில் நான் கெட்டு போனது உண்மைதான். ஆமேன் ஹல்லேலூயா. இப்போது நான் பிரயோஜனமற்ற ஒரு அப்பிரயோஜனமான மனிதனாக காணப்படுகிறேன். ஹல்லேலூயா. ஆனால் நான் பயன்பட நான் ஆசைப்படுகிறேன். என்னை நீர் திருப்பி உம்முடைய பார்வைக்கு சரியாய் கண்டபடி என்னை திருப்பி ஒரு நல்ல பாத்திரமாக வனைந்து பயன்படுத்துங்க என்று இந்த காலை வேளையில் அர்ப்பணிக்க முடியுமா தெய்வ பிள்ளைகளே? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனை குறித்தும் ஒவ்வொரு திட்டங்கள் ஒவ்வொரு தீர்மானங்கள் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமேன். கனவீனம் உள்ளதுக்கு கர்த்தர் அதிக கனத்தை கொடுத்திருக்கிறார் இந்த காலை வேளையிலே தேவ பிள்ளைகளே. ஆமேன் ஹல்லேலூயா. ஒருவேளை மற்றொரு பார்வைக்கு அற்பமானவர்களாக இருந்தால் கூட குயவனுடைய கரத்தில் இருக்கிறது வரைக்கும் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, அவர் திருப்பி அதை வனைந்து பயன்படுத்துவார். ஆமேன் ஹல்லேலூயா. எத்தனை பேர் குயவனுடைய கரத்தில் இருக்கிறீங்க? குயவன் மறுபடியும் வனைந்து பயன்படுத்தும் போது அது அதிக பிரயோஜனப்படும். அந்த பாத்திரம் தனக்கு பயன்படாது. ஒரு பாத்திரம் இருக்குது, தனக்கு தானே எந்த பிரயோஜனமும் இல்லை, அடுத்தவங்களுக்கு தான் அது பயன்படும். ஹல்லேலூயா. நாம் ஒருவேளை நினைக்கலாம், என்னை கொண்டு எந்த பிரயோஜனமும் இல்லையே என்று ஒருவேளை நினைக்கிறீங்களா? இந்த காலை வேளையிலே ஹல்லேலூயா உங்களை கொண்டு கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்ய அவரால் முடியும். ஆமேன் ஹல்லேலூயா. அவர் திருப்பி வனைந்திருக்கலாம். ஆமேன் ஹல்லேலூயா. கெட்டு போனதை திருப்பி அவர் வனைந்து ஒரு விலையேற பெற்ற பாத்திரமாக அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாக கர்த்தர் உங்களை நிறுத்த வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேரால் விசுவாசிக்க முடிகிறது? அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்கு நாமே ஒரு ஷார்ட் மைண்டு சிலவங்களுக்கு அவ்வளவுதான், நம்மளால் இனி எழும்ப முடியாது. உலக பிரகாரமானாலும் சரிதான், ஆவிக்குரிய வட்டாரங்கள்லையும் சரிதான், ஊழிய பாதைகளானாலும் சரிதான், சிலர் முடங்கி இருக்க காரணமே இதுதான். ஐயோ, நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லையே, என்னால் எதுவுமே செய்ய முடியாதா, இவ்வளவுதானா என் வாழ்க்கை? இல்லை இல்லை இல்லை. குயவன் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிறார். ஆமேன் ஹல்லேலூயா. அப்பிரயோஜனமான களிமண்ணை மறுபடியும் அவருடைய பார்வைக்கு நலமான ஒரு பாத்திரமாக வனைந்து அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாக ஆமேன் ஹல்லேலூயா பயன்படுத்த கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் செய்ய வேண்டியது என்ன? குயவனுடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். என்னை பண்படுத்துங்கப்பா, என்னை பண்படுத்தி உருவாக்குவீராக என்று சொல்லி நாம் அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறோமா? ஆமேன் ஹல்லேலூயா. முதல்ல வாசித்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20:15 என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய. ஆமேன் ஹல்லேலூயா. நாம் கர்த்தருடையவர்கள். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை அவர் அவருடைய விருப்பப்படி, அவருடைய இஷ்டப்படி, அவருடைய எதிர்பார்ப்பின்படி ஆமேன் ஹல்லேலூயா அவர் எப்படி பயன்படுத்தணுமோ அந்த விதத்திலே நம்மை நடத்துவார். ஆமேன் ஹல்லேலூயா. அர்ப்பணிக்கிற ஒரு களிமண்ணை போல அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அவருடைய இஷ்டப்படி, அவருடைய விருப்பப்படி, அவருடைய சிந்தனையில் எண்ணங்களிலே நம்மை குறித்து என்ன வைத்திருக்கிறாரோ, என்ன திட்டம் வைத்திருக்கிறாரோ நமக்கு தெரியாது. நம்முடைய கண்களுக்கு மறைவாய் இருக்கலாம். காலங்கள் வரும்போது, ஆமேன், நேரங்கள் வரும்போது, அதற்கேற்ற சமயங்கள் வரும்போது, குறிக்கப்பட்ட அந்த நேரம் வரும்போது கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வந்து பயன்படுத்துவார். ஆமேன் ஹல்லேலூயா. அநேகம் ஆயிரங்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரம். ஆனால் அதற்கு முன்னாடி நடக்கிற ப்ராசஸ் தான் கொஞ்சம் கடினமானது. ஆமேன் ஹல்லேலூயா. அது அந்த காலை வேளையில் எத்தனை பேர் இந்த குயவனுடைய கரத்தில் கெட்டுப்போன மண் பாத்திரமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஐயோ, குயவன் இன்னும் நம்பிக்கையோடு நம்ம கரத்தில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய கரத்துக்குள்ளே தான் இருக்கிறோம், அவருடைய பார்வைக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். ஆமேன் ஹல்லேலூயா. இன்னும் அவருக்கு இருக்கிற நம்பிக்கையை நாம் விருதாவாக்கி போடாதபடிக்கு ஹல்லேலூயா கர்த்தர் நம்ம மேலே வச்சிருக்கிற ஒரு உன்னதமான நோக்கம், ஒரு திட்டத்திற்கு அதற்கு நாம் விரோதமாக செயல்படாதபடி தகப்பனே உம்முடைய திருசித்தப்படி என்னை வனைந்து பயன்படுத்துங்க என்று ஒவ்வொரு ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளும் தேவ
தேவ சமூகத்திலே அர்ப்பணிக்க வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாக வணைய வேண்டும் என்றார் பல பாடுகள் பல பிரயாசங்களை சகித்துதான் ஆக வேண்டும். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போதான் கர்த்தர் உங்களை வெளியே அநேகர் விரும்பி வாங்கக்கூடிய ஒரு பாத்திரமாக. ஆமேன். கடையில் நம்ம பார்த்தோம்னா அந்த பாத்திரத்தினுடைய அழகை பார்த்து நம்ம என்ன செய்கிறோம், பெண்கள் கடையில் மண்பாண்ட கடையில் போனாங்கன்னா அதனுடைய வடிவம் அதனுடைய அழகை பார்த்து எத்தனை பேர் நம்ம வாங்குகிறோம் இல்லையா? ஹல்லேலூயா. அப்போது நம்மை உருவாக்கின அந்த தெய்வம், ஆமேன், ஹல்லேலூயா, அழகாக வடிவமைக்கும் போது சில கடினமான பாதைகளை கடந்து வர வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆனாலும் தெய்வ பிள்ளைகள் கலங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. ஆமேன். கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆமேன். கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற தெய்வ பிள்ளைகளை அவர் பத்திரமாக பாதுகாப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. எந்த சேதமும் அணுகாதபடி அவர் பாதுகாத்து ஹல்லேலூயா அவர் பயன்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை கூட வாசித்து என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. எஸ்ஐயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 64வது அதிகாரம் 8வது வசனத்திலே, இப்போதும் கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. ஒரு அர்ப்பணிப்பின் வார்த்தை. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா. ஆமேன். நீர் எங்களுடைய தகப்பன் ஆண்டவரே, நாங்கள் களிமண்ணாக இருக்கிறோம். நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. இப்பேற்பட்ட ஒரு எண்ணம் ஒரு சிந்தனை ஒரு தெய்வ பிள்ளைக்கு இருந்தால் ஆமேன், கண்டிப்பாக கர்த்தர் உங்களை பயன்படுத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நம்மால் எதையுமே செய்ய முடியாது. ஆமேன். ஹல்லேலூயா. நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன் என்று மேன்மை பாராட்ட எதுவுமே இல்லை. எல்லாரும் குயவனுடைய கரத்திலே களிமண் தான். ஆமேன். ஹல்லேலூயா. நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை. ஆமேன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இன்றைக்கு ஒருவேளை மிதிப்பட்டு அடிபட்டு குயவனுடைய கரத்தினால் அவர் பிசைந்து அப்படி ஒரு மண்பாண்டமாக மாத்திரம் இருக்கிறீங்களா? இதோட போதும் என்று இந்த வேதனை இதோட போதும், இதுக்கு மேலே வேண்டாம் என்று ஒதுங்கி இருக்கிறீங்களா? இல்லை, குயவனுக்கு உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கிற சகோதரனே சகோதரி, உங்கள் மேலே கர்த்தருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிற ஒரு திட்டம் இருக்கிறது. ஆகவே அடுத்த கட்ட அவருடைய பார்வை உங்கள் பக்கம் திரும்புகிறது. ஆமேன். ஆண்டவரே, என்னை உருவாக்குங்க என்று. ஹல்லேலூயா. அடுத்து அவர் ஒரு பாத்திரமாக வனையும்படியாக அர்ப்பணிப்பீங்களா? இந்த காலை வேளையில் அர்ப்பணிக்க முடியுமா தெய்வ பிள்ளைகளை? ஹல்லேலூயா. அர்ப்பணிக்கிற தெய்வ பிள்ளைகளை அவர் நல்ல ஒரு பாத்திரமாக, ஆமேன், அவர் விரும்புகிற ஒரு பாத்திரமாக அவர் வனைந்து அதை பயன்படுத்துவார். ஆமேன். ஹல்லேலூயா. நாமும் கர்த்தருடைய கரத்தில் களிமண்ணாகி இருக்கிறோம். அவர் நம்மை வனைந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அநேகரை வனைந்து கொண்டு இருக்கிறார். அநேகர் இப்போ தீக்குள்ளே இருக்கிறாங்க, அது வந்து கொண்டு இருக்கிறது. ப்ராசஸ் பல விதத்தில் இருக்கிறது. ஆமேன். ஹல்லேலூயா. அது அக்கினி சோதனைக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கும்போது வேதனை கஷ்டம்தான். ஹல்லேலூயா. வேதனை ரொம்ப அதிகமாக தான் இருக்கும், ரொம்ப சூடாக தான் இருக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. ஆனால் அந்த பாத்திரம் வெளியே வரும்போது மிக அழகாக நேர்த்தியாக எல்லாருடைய கண்களும் அந்த பாத்திரத்தின் மேல் படும்படியாக அந்த பாத்திரத்தை அழகாக அவர் வெளியே கொண்டு வருவார். ஆமேன். புடமிடப்படாத ஒரு பொன் யாரும் விரும்ப மாட்டாங்க. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தரால் பயன்படுத்த வேண்டும் என்றால் கர்த்தரால் உருவாக்கப்பட வேண்டும். ஆமேன். அக்கினி சோதனைக்குள்ளாக இருந்து வேதனைப்படுகிற தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் சகித்து நீங்கள் வெளியே வரும்போது ஒரு சுத்த பொன்னாக வெளியே வருவீங்க. கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஆமேன். இந்த காலை வேளையிலே விசுவாசத்தோடு குயவனுடைய கரத்தில் இருக்கிறோம் என்கிற நம்பிக்கையோடு தேவ சமூகத்திலே ஒரு அர்ப்பணிப்பின் இருதயத்தோடு அர்ப்பணிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் வேற லெவலுக்கு உருவாக்கி, ஹல்லேலூயா, எந்த இடத்துல சேதப்பட்டிருக்கிறதோ, எந்த இடத்துல கெட்டு போயிருக்கிறதோ, ஹல்லேலூயா, வாழ்க்கையில் எந்தெந்த அனுபவங்களில் கெட்டுப்போன அனுபவங்கள் இருக்கிறதோ, ஹல்லேலூயா, அதையெல்லாம் அவர் சீர்படுத்தி அவர் ஸ்திரப்படுத்துவார். ஆமேன். ஹல்லேலூயா. அவர் பலப்படுத்துவார், அவர் நிலைநிறுத்தி பாதுகாப்பார். ஆமேன். இந்த காலை வேளையிலே ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஹல்லேலூயா அதிசயமாக ஆச்சரியமாக அவர் விரும்புகிறபடி அவர் பார்வைக்கு செம்மையானபடி அவர் உங்களை நடத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆமேன். கண்களை மூடி ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, குயவனாகி உம்முடைய கரத்தில் நாங்கள் வெறும் களிமண் ஆண்டவரே. அநேக நேரங்கள் நம்முடைய கரத்திலே நாங்கள் கெட்டு போயிருக்கிறோம் அப்பா. ஆனாலும் அது தூர போட உமக்கு மனம் இல்லாமல் எங்கள் மேல் வைத்த நம்பிக்கையினால் ஆண்டவரே அப்பா, நீர் எங்கள் மேல் ஒரு எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறீர் என்பதை உணர்ந்து மறுபடியும் எங்களை உமக்கு பிரியமான ஒரு பாத்திரமாக வனைந்து நீர் ஆண்டவரை பயன்படுத்தி வருகிறீர். அதற்காக நன்றி. இதை கேட்கிற பிள்ளைகள் ஒருவேளை வேதனையில் கலக்கத்தில் ஆண்டவரே
குயவன் வனையும் போது ஏற்படுகிறதான நெருக்கங்கள் உபத்திரவங்களை கண்டு பயந்து இருக்கிறாங்கன்னா, கலங்கி போயிருக்கிறாங்கன்னா, கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் திட்டப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக. ஆண்டவரே, குயவனுடைய கரத்தில் தான் இருக்கிறோம் என்கிறதான நம்பிக்கை உருவாகட்டும் கர்த்தாவே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே, அக்கினி போன்ற சோதனைகள் இருந்தாலும் வெளியே கொண்டு வரும்போது ஒவ்வொரு பெரிய ஆசீர்வாதம் உள்ள பாத்திரமாக, அனைவராலும் விரும்பக்கூடிய ஒரு பாத்திரமாக கர்த்தர் வெளியே கொண்டு வந்து பயன்படுத்த போகிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. ஊழிய பாதையில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தாவே ஆச்சரியமாக ஆண்டவரே, அற்புதமாக ஆண்டவரே, அவர்களை கொண்டு பலத்த கிரியைகளை கர்த்தர் செய்ய போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளிலும் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு அர்ப்பணிப்பின் இருதயத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. கர்த்தர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி தாழ்த்துகிறேன். கிருபை கூட இருக்கட்டும். கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.